தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நமக்காக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நவநாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் கொடுக்க தடையாக இருக்கின்ற நல்ல குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தை மன்னிக்க வேண்டும். வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடு அழைத்து செல்வார்கள்.
எங்கள் செயலால் நமக்குள்ளாகிட இயலாதவர்கள் திருமகனாகியங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் வீழ்படைவோமாக. உங்களுக்கு இறைவனாகின்ற வாழ்த்து செய்கின்ற வழியாளர்களை கொண்டாடுகிறோம். இவ்வகையில் சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற புனித சலேவியார் நம்பிக்கை சார்ந்த அனைத்து குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அவர்களை புனித தந்தையின் பரிந்துரை வழியாக ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமது உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 17 முடிய மற்றும் 20 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்பொழுதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சி வழியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை இப்புகழ்ச்சி வழியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை வழிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கெடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனின் வழியாக இருக்கிறார். இப்படி கடவுளுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மன துயரம் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்று உள்ள உடன்படிக்கையின் ரத்தத்தால் ஆடுகளின் பெரும் அயராத நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக்குக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் அசதி. ஆண்டவரே என் நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரைப்பார். அல்லவே தம் பெயர் என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உங்களோடு நெடுநழியும் என்னை விட்டேற்றும். பல்லவி என்னுடைய எதிர்களின் கண்டத்தை எனக்கு ஒரு விரிதலை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நெருக்கி வருகின்றன. பல்லவி
உண்மையாகவே என் வாழ்வில் எல்லாம் அருள் நலனும் பேரும் என்னை பொழுது சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். வல்லவி ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா வாழ்ந்ததற்கும் இது எப்படி நிகழும்? நாம் கன்னியாயிற்றே என்றார். வாழ்ந்ததற்கு அவரிடம் தூய ஆவியின் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிறைவேறும். ஆனால் உம்மிடம் பிறகு போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த திருப்பலி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் நல்லா இந்த பார்த்தாலே ஒரு திருவிழா கதைக்கு நீங்க இன்றைக்கு நமக்கு தரப்பட்ட முதல் என்ன தெரியுமா? யாருக்கு வருது? அன்னையின் தூய்மை. அன்னையின் தூய்மை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகமானது கபிரியேல் தலைமையிலுள்ள அன்னை மரியாவுக்கு தோன்றி அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடல் நமக்கு தரப்படுகிறது. அந்த உரையாடலின் பிற்பகுதி சொல்லப்படுகின்றது. நம்ம உரையாடல் முற்பகுதி எல்லாரும் தெரியும். உரையாடல் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சொன்னாங்க? முன்னாடி கபிரியேல் தலைமை முதல் அன்னை மரியாவுக்கு என்ன சொன்னாங்க? அனுமதி வாழ்க்கை சொன்னாங்க. விஷயம் வரணும் வாழ்க்கை ஆண்டவர் மனை. அப்புறம் பெண்கள் வாசல் பெற்றவர் என்ன விஷயம் என்ன சொல்ல வராங்க? முக்கியமான நீர் ஒரு மகனை பெற்றிருக்கேன், தூயாவிடம் நீங்கள் கருவு சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு உதவி பண்ணுவாங்க. இதுதான் பிரச்சனை. அன்னை மரியா யோசேப்புக்கு மனப்பொருள் செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தான் ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்க நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்த்தா கஷ்டமா இருக்கும். நினைச்சு பார்க்கணும், உங்களுக்கு திருமணம் செய்யப்பட்ட பிறகு ஓதப்பட்ட பிறகு நீங்க வீட்டில் நினைச்சு பண்ணிக்கலாம். ஒரே அப்படின்றீங்களா? நினைச்சு பார்த்துருக்கீங்க, நினைச்சு பார்த்துருக்கீங்க, இடத்துல நினைச்சு பார்த்துருக்கீங்க. அப்போ இப்ப இல்ல, யார் நினைச்சு பார்த்துருக்கீங்க? அப்போ ஓதப்பட்ட பிறகு எல்லாருமே என்ன சொல்றீங்க? சமந்தீங்க யாரும் நினைச்சீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. என்ன நினைச்சீங்க? சந்தோஷமான விஷயம் தானே. சந்தோஷமான நமக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் கால்ரெடியா அதிக சீட்லாம் சரி நான் நினைச்சேன். அவர் வல்லவர், நல்லவர், ஹீரோ. அப்புறம் பெண்கள் நினைச்சீங்க, நீங்க தான் சொல்லணும். நம்மள ரெண்டு வராம வச்சு அப்பா அப்படின்ற ஒரு என்ன. அப்புறம் யார் சொல்லுங்க? கேட்க சர்மா சொல்லுங்க. அது சந்தோஷமான விஷயம் தான் கேட்குறேன். கஷ்டமான விஷயம் எப்படி தான் பண்றது? ஏதோ நம்ம சொல்றாங்க கேட்கல. என்ன சொல்றாங்க? இல்லைன்னா ஜென்ஸ் தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க. இல்லைன்னா கல்யாணம் ஆகணும் சொல்லுவாங்க. சரி, தெரியும். என்ன செய்வாங்க? நாம இது ஏழை. அவங்க நினைக்கிறாங்க இல்லையோ, பெரியவங்க சொல்லுவாங்க. இது மறைமுகமாக அந்த மனத்திற்கு மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கும். மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கிறது, சந்தோஷமா இருக்க. நம்ம திருமணத்திற்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றோம். அதான் உங்களால் சொல்ல முடியும். மகிழ்ச்சியா இருக்க. ஏன்னா திருமண வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கின்றது, இன்பம் இருக்கின்றது. அது கடவுள் கொடுத்த ஒரு கொடை. அதற்கு திருமணம் கடவுள் ஏற்படுத்தியது. ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும், அவர்கள் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? கடவுளுடைய விருப்பம். அதனால எல்லாரும் மனப்பெண்கள் என்ன ஆசை இருக்கும்? பரவாயில்ல சொல்லுவாங்க இல்லையா? அந்த திருமண ஊர்வலம் பொழுது அல்லது மாப்பிள்ளை போறப்ப அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த வீட்டுல அந்த அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க. தங்கச்சி வந்து நல்ல சொல்றாங்க. யாரு கேட்டது? சொல்லுங்க. எனக்கு போய் அவ்வளவுதான் ஏசி போயிட்டாங்க. அப்புறமா அவங்க எனக்கு பேசி அது எங்களுக்கு தெரியல. தங்கச்சி
அதனால எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு இந்த கல்யாணம் தள்ளி பண்ணலாம், நீ முதல்ல எதுவுமே போகல, நீ கல்யாணம் யாருக்கு அவங்களுக்கு வீட்டாங்க இடையில வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு இது பண்ணல என்ன கேட்டா ரொம்ப சொல்லுவாங்க. அவங்க தான் அவங்க வந்துட்டு அவங்க நினைச்சாங்க. அப்போ வந்து அந்த மாப்பிள்ளையோட கூட இருந்த பசங்க சொன்னாங்க, இவ்வளவு கிடையாது சொன்னாலே அப்படின்னு பரவாயில்ல, நம்ம அவங்க பேசலாம், நம்ம பண்ணலாம் பண்ணலாம் இல்லையா, சிறப்பா பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அவன் சொல்றான் அதாவது மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒன்று பார்க்கவே அவங்க சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க, அன்னை மரியாதை இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஆசை இயற்கையாக எல்லாருமே அன்னை மரியா எப்படி இருக்குவாங்க அப்படின்னு நமக்கு அழகாக தான் இல்லை. ஆனா ஈழ மரபில் பெண்கள் எல்லாருமே எப்படிதான் பண்ணாங்க, அழகாக தான் பண்ணாங்க. தமிழ்நாடு புரியுங்களா, அங்க இந்த மரபில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த நிறம் கருமையான கூந்தல், அந்த கண்களுக்கு இந்த கண்கள், அந்த இந்த கலாச்சாரம் ஜெர்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஜெர்மன்ஸ்லாம் இதனுடைய நீட்சி அமெரிக்காவில் திரும்பாங்க தென் அமெரிக்காவில் தான் சொன்னாங்க. நான் சொல்றது அமெரிக்கா. அப்போ நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். அந்த அன்னை மரியாதைக்கும் மாணவர்களுக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, மரியாதை பரவாயில்ல நல்லா இருக்காது சொல்லிப்பாங்க, என்ன சொல்லிப்பாங்க பரவாயில்ல உணர்ச்சி மனம் நிச்சயம் செய்யப்பட்ட பெண் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க சொல்லியிருப்பாங்க. சூடு ஆனா வீடு சொல்றாரு, நீ இது குழந்தை பெற்றிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. மரியாதை உண்மை புரியல. ஏனென்றால் யூத சட்டத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு பெண் கருத்து சொன்னார். என்ன பண்ணலாம், உதவி கல்லால் இருந்து கொல்லணும், ஒதுக்கி இருந்தாலே அவனை அதான் சட்டம். அன்னை மரியாதை கேட்டது இப்படிதான் கேட்டாங்க, எப்படி நிகழும், ஏன் தலையில இடிய போறீங்க, நாம் இன்னும் என்ன செய்யல, திருமணம் ஆகவில்லை, கூடி பாடவில்லை, அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தோம். அந்த நிகழ்வு நடக்கல சொல்லுவாங்க. நாங்கள் இருவரும் ஒன்றாக இல்லை, கணவனை அதிகாரம் சரிங்களா, கல்யாணம் பெண் வீட்டுல மாப்பிள்ளை பிடிக்குமா அப்படின்னு இதுதான் உண்மை நடக்கல. திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இவருக்கு இவர் கணவர், இவருக்கு இவர் மனைவி, ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் அன்னை மரியா இது எப்படி நிகழும், அதான் நம்ம நினைச்சு வாசம், இது எப்படி நிகழும் அன்னை மரியா ஏன் கேட்டாங்கன்னா, நான் என்னை கடவுளுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கின்றேன். அன்னை மரியா பிறப்பில் இருந்தே எப்படி வந்தவங்க, எப்படி வந்தவங்க, பிறப்பு நிலை பாவம் வந்து பிறந்தவங்க, பிறப்பு நிலை அதான் ஜென்ம பாவம், பிறப்பு நிலை பாவம் வந்து பிறந்தவர். எனவே அவர் பாவம் எதுவும் செய்யவில்லை, பாவ இயல்பு ஊனியம் எதுவும் அவரிடம் இல்லை, பாவம் என்று பிறந்தவர். அதனால இந்த உடல் சார்ந்த உடல் உறவுக்கு வாய்ப்பு
இல்லை, ஏனென்றால் தனது கருப்பை, தனது இதயத்தை, தனது மனதை அவர் யார் கொடுத்துகிறார்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் தூய்மை. தூய்மை என்பது நம்ம இன்றைக்கு நாம் சிந்திக்கிற தூய்மை பார்த்தீங்கன்னா சிங்கிள் மைண்டட்னஸ் சொல்லுவோம். எனக்கு இதயம் முழுக்க ஒரே ஒன்றுதான், என் இதயத்தை நம்பியெல்லாம் யார் மட்டும்தான்? கடவுளுக்கு மட்டும்தான். அந்த அளவிற்கு தூய்மை. முதல் அன்பு, அதன் முதல் காலம் நிகழ்ச்சினா முதல் காலம் என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. அதுபோல அன்னை மரியா கடவுளை முதலில் அன்பு செய்தார். கடவுளை முதலில் முழுமையாக அன்பு செய்தார். அந்த இதயத்தை கடவுளுக்கு கொடுத்தார். என் இதயம் காக்கிறது நிறைய சொல்லுவாங்க. அன்பரே மரியா ஆக்களே எனக்கு கொடுத்தாங்க, கடவுள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசிப்பார். அதனால தான் யாருக்காக தன்னை கொடுத்தாரோ அதற்காகவே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்தான் அன்னை மரியா. புதுசா சொல்றீங்க. ஆனால் நமது புரோட்டோ எவன்சியம் என்ற செயின்ட் ஜேம்ஸ் என்ற ஒரு நற்செய்தி, அதாவது ஒரு நற்செய்தி. அதில் என்ன செய்திருக்கிறது நமக்கு தெரியா? அன்னை மரியா பெற்றோர் யாரு? ஒர்க்கிங் அண்ணா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப காலமாக இல்ல, குழந்தை அவங்க மீறிட்டாங்க. எனக்கு குழந்தைகள் அந்த குழந்தையை நான் கடவுளுக்கு கொடுத்தாங்க, கடவுளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மீறிட்டாங்க. அதன் அடிப்படையில் இருந்தவன் யாரு? அன்னை மரியா. அது மட்டுமல்ல, அன்னை மரியாவை கடவுள் முன்னதாகவே தெரிந்து கொண்டார். இந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து இறைமகன் மீட்பர் இயேசு பிறக்க வேண்டும் என்று கடவுள் ஆல்ரெடி முன்குறித்து வைத்திருக்கிறார். திட்டமிட்டார். அது காலம் நிறைவேறும்போது அது நிறைவேறுகிறது. அதனால என்ன சொன்னாங்க? எப்படி நிகழும் அப்படி ஏதோ அவங்க என்ன, நான் என் மனதை, என் இதயத்தை, எனது இதயத்தில் இருக்கிற ஆசை எல்லாமே யாருக்கு கொடுத்துருக்க? கடவுளுக்கு கொடுத்துதான். இனிமே என்னுடைய இதயத்தை இரண்டாக முடியாது, கொடுக்க முடியாது. அதனால நாம் எப்படி நிகழும், நான் எப்படி கருதுச்சேன் இங்க. அதுக்கப்புறம் தான் யாரும் சொன்னாங்க, கபிரியேல் அதுக்கு சொன்னாரு, தூயாவை மீது வரும். எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டதில் தூயாவின் மேல் நிழல். அந்த குழந்தை தூயது, கடவுளின் மகன், இறைமகன் எனப்படும். அன்புக்குரியவர்களே, இதுதான் தூய்மை. அன்னை மரியா தான் நம்ம புற தூய்மை நீரினால் அமையும், அக தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா? நாம் எதை சொல்கிறோமோ அதை முறையாக செய்வது, அதன்படி கொண்டு அதை முறையாக கடைபிடிப்பது, அதான் வாய்மை. வாய்மை என்பது வாழ்க்கையில் தீமையில்லாத சொல்லணும்னு சொல்றோம். நம்ம எதற்காக நம்மை புரிந்துகின்றோமோ அதன்படி வாழணும். எந்த சூழல் வந்தாலும் அதை அதன்படி வாழணும். புரியல? நான் புரியும் கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் வராங்க. முன்னாடி என்ன பண்றாங்க? நல்ல சமயம்னா ஆரோக்கிய சமயங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் வாக்குறுதி. இதோ நான் ஆண்டவரின் அடிமை வாக்குறுதி. சொல்படி வாக்குறுதி அதோட சரி. அதே போல நீ வாக்குறுதி
எத்தனை பேர் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உங்கள் கணவருக்கு உங்கள் மனைவிக்கு பிரமாணமா இருக்கீங்க? அதான் தூய்மை. எத்தனை பேர் பிரமாணமா இருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது நடக்கிற குடும்பம் தான். குடும்பம் தூய்மையாக இருந்தால் சமூகம் தூய்மையாக இருக்கும். குடும்பம் தூய்மையாக இருந்தால் சமூகம் தூய்மையாக இருக்கும். பாருங்க, இப்படி கருத்து அன்னை மரியா கருத்து கேள்விப்பட்டோன்னே யோசிப்பு என்ன பண்றாரு? கவலைப்படாரு. என்னடா ரொம்ப சரி எதுல கம்பெனி சொன்னாங்க, நல்ல ஒண்ணு பொருத்தமான ஒண்ணு சொன்னாங்க, இருக்குது எங்க தப்பு நடந்திருக்கு அப்படி இருக்குது. அன்னை மரியாதை தவறாக புரிந்து கொள்கின்றார். மிஸ்டேக்னால்தான் ஒரு மனிதரை தவறாக புரிந்து கொள்ளுதல், தவறாக தெரிந்து கொள்ளுதல், தவறாக எடுத்துக் கொள்ளுதல் மிஸ்டேக். மிஸ்டேக் தப்பு இல்லை. ஒரு மனிதரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாமல் அவரை பற்றி இல்லாத புரிஞ்சுக்கணும். தேர்ட் பர்சன் வந்து செகண்ட் பர்சன் வாய் வழியா சொன்ன காது வழியா கேட்ட ஒரு ஜீவன் தான் போவாங்க. பேசாம இருப்பாங்க. ஆனா அவங்க பேசாம ஒரு 6 மாசம் இருப்பாங்க. 6 மாசம் ஆயிடும். அப்புறம் எப்படியோ ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் அந்த பிரச்சனை வந்து உச்சிருக்கிற பொழுது அவங்க யாரை சொல்றது கேட்டா அவன் தான் சொன்னான். அவன் கூப்பிட்டு கேட்டு விசாரிச்சு பார்த்தா நான் சும்மா சொன்ன முடியுமா? சும்மா சொல்லிட்டு அப்ப யாரும் அந்த பிரச்சனை பண்ணுது ஏதோ ஒரு மனிதன் போட போயிட்டு இருப்பாரு. அவரால் இந்த குடும்பத்தில் 2 பேரும் பேசாம இருப்பாங்க. அது 10 பேர் இருப்பாங்க. யோசேப்பு ஏறக்குறைய அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நல்ல குடும்பம் அடையணும். சரி, என்ன பண்றது? இந்த பணம் நம்ம என்ன பண்ணிடுறது? அடிச்சு பண்ணா நல்லா பாவம் இருக்கு. பெண் பாவம் பொருளாதாரம் பண்ணிடுறாங்க. அந்த கஷ்டம் மறைவாக இலக்கிய செய்வோம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாங்க. அந்த குடும்பத்தில் அவர் தூங்குகிறார். அப்பொழுது கபிரியேல் தலைமையில் மீண்டும் யோசேப்பு கொண்டே யோசேப்பு பார்க்கிறா மனைவி கூடியவர்கள் சொல்கிறார். அவர் வழியாக இறைவன் பிறப்பார், மீட்பர் பிறப்பார், மீட்பர் வருவார், மீட்பர் வருவார் பழைய சொல்லுறாங்கல்ல. அந்த மீட்பர் பெற்றெடுக்க வேண்டியது உங்க மனைவிக்கு தான் வந்தது. ஆனால் மனைவி நம்மளால இணைக்கிறாங்க ஏற்றுக்கொள் சொல்றாங்க. அன்று முதல் யோசேப்பு அன்னை மரிக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பான் உண்மையில் அவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாவுக்கு அவர் உண்மையாக இருக்கின்றார். உண்மையாக இருக்கிறார். அதுதான் தூய்மை. நாம் எத்தனை பேர் கணவன் மனைவி குடும்பத்தில் இப்படிப்பட்ட தூய்மை இன்றும் கடைபிடித்து வருகின்றீர்கள்? நீங்க நான் கரெக்டாக இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், எவ்வளவு சவால் இருந்தாலும் நடப்பதில்லை. என் கணவரை என் மனைவி நடப்பதில்லை என்றதில்லை. சந்தேகப்படுவதில்லை, மன்னிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன், சகித்துக் கொள்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதான் தூய்மை. இது நடக்கின்றது. அன்னை வயசு குடும்பத்திலிருந்து நடக்கின்றது. நாம தொடர்ந்து பார்க்கின்றோம். அன்னை மரியா யோசேப்பு இருவரும் இணைந்து வாழ்கின்ற பொழுது யோசேப்புக்கு ஒரு விதமான மன நெருக்கடி இருக்கு. அவர் ஏற்றுக்கொண்டதால் நம்பிக்கையோடு இறைமரணம் நமது மனைவியின் பயிற்சி நமது அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் தூய்மை. இப்பொழுது தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் என்ன வரும்? பிரச்சனைகள், சோதனைகள் வரும், சங்கடங்கள் வரும். நீங்க எப்பொழுது நல்லவர்களாக நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன வரும்?
என்ன வரும்? சோதனையே உங்களுக்கு ஆரம்பிக்கும். நீங்க கெட்டவங்களா இருந்தாலும் சோதனையே வராது. நீங்க என்ன எடுத்து பாருங்க, நீங்க சோதனையே பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இன்னும் நல்லா வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். நீங்கள் துன்பப்படுகிறீர்கள், உங்களுக்கு சவால்கள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் கடவுள் உங்களை சோதிக்கின்றார் என்று அர்த்தம். சாத்தான் உங்களை பாவத்தில் விழுவதற்கு உங்களை என்ன பண்றது? டிஸ்டர்ப் பண்றது. அதான் நம்ம யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை சாத்தான் சொல்லுது, கஷ்டம் தான் மனைவி முடியாம ரசம் விளக்கிடுது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இன்றைக்கு கூட கத்தோலிக்க திருச்சபையில் திருமணம் செய்து கொண்டவர்கள் கணவர் சரியில்லை, மனைவி புரியுது, மனைவி சரி கணவர் புரியுது, வெளிப்படையாக சொன்னது, அதற்கு மறைமுகமாக உறவுகளை வைத்துக் கொள்வது, உறவுகளை வைத்துக் கொள்வது. இதுக்கு எல்லாரும் சப்போர்ட், ஊரே சப்போர்ட். நான் ஊர்ல இருந்தேன் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, போய் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் பாட்டு தானே இருக்குது, எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, கல்யாணம் பண்ண சொல்றா பரவாயில்ல, அவங்க சொல்லி என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ண சொல்றாங்க. அதன் பிறகு இந்த பெண்ணிக்கே மாற தெரியல, அவங்க யாரும். அதன் பிறகு என்ன பண்றாரு, முதல் மனைவி பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம எங்க போயிடாது. அப்புறமா அந்த பெண் மலையாக அப்பதான் பண்ணாங்க, கண்டுபிடிச்சு சொல்றாங்க, பெண் தயவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அதை போய் கேட்டாக்கா, நாங்கள் பார்க்கிறது அவன் தான் சாட்சி கொடுத்தான், எதுவுமே பண்ண கல்யாணம் பண்ணி என்ன சொல்லுன்னா, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா, ஒரு பாட்டு கொடுத்தா, காசு கொடுத்தா, ஓட்டு போட நல்லாயிடுச்சு. என்ன ஓட்டு போட நல்லா போய் சொல்லி என்ன பண்ணாங்க, பண்ணிச்சாங்க. ஏன்னு கேட்டது, இந்த மனைவி குழந்தையை பிடிச்சு கொடுக்கவில்லை, குழந்தை பிடிச்சு கொடுக்கவில்லை. ஏழாம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, திரும்பவும் டெய்லி சொன்னாங்க, எங்களுக்கு அவங்க பிரச்சனை. அதன் பிறகுதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண என்ன பண்ணாங்க, காலையில் நீங்கள் சொல்ல கிடையாது, நான் காலையில் கல்யாணம் எனக்கு விருப்பம், எனக்கு ஏமாச்சி இல்லை திருமணம் செஞ்சாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்ளை பண்ணி சமைச்சு அவங்க பண்ணாங்க. இதுதான் நான் ஏன் சொல்றேன்னா, சிறு சிறு காரணங்களுக்காக ரெண்டு பேரும் சண்டை பண்ணிக்கணும். அப்ப வாக்குறுதி என்னாச்சு, பணம் போயிடுச்சு. வாக்குறுதி பணம் போயிடுச்சு. இன்பம் துன்பம் உடல்நலம் நோய், இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தூய்மை வாழ்விற்கு நாம் இறைவிருப்பத்தை நாட வேண்டும். இறைவிருப்பதற்கு முதலில் நாம் நம்மை கொடுக்க வேண்டும். நன்மையாக சொன்னார், இறை விருப்பத்திற்கு அவர் முதலில் அடிபணிந்தார். என்றைக்கு அவர் அந்த இறை விருப்பத்திற்கு அடிபணிந்தாரோ அன்றிலிருந்து அவர்னா துன்ப வாழ்க்கையில் என்ன பொறுத்தவரை துன்ப வாழ்க்கையிலும் தீமை வாழ்க்கை, துன்ப வாழ்க்கை தான் தூய்மை வாழ்க்கை. ஏனென்றால் நாம் துன்பம் என்பது போராட்டம், நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம். ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒவ்வொரு நொடியும் போராட்டத்தில் இருக்கிற மன போராட்டம் இருக்கிற. என்ன மன போராட்டம்? நல்லது செய்யறதா என்ன செய்யறது? பாதி பேருக்கு கோயில் போராட்டம் வந்துருக்கு, பாதி பேருக்கு போராட்டம் வெச்சு கோயில் வந்துருப்பாங்க. கடவுள் ஏற்பட்டு அவங்க கோயில் வந்துருப்பாங்க. பாதி பேர் பண்ணிருப்பாங்க, ஆமாம் பண்ணிருக்கா நாம பிரச்சனை, அப்புறம் என்ன பிரச்சனை வீட்டில் சீரியல் பார்த்துருப்பாங்க. உண்மையா புரியா? இதுதான் மன போராட்டம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட போராட்டத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள். இந்த
ஒரு சிலருக்கு ஏன் வெளியே போகணும் ஆசை இருக்கு. ஒரு சிலர் அவசியம் வெளியே போகணும். ஓகே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, வெளியே போகணும் ஒரு சில போனாங்க வெளியே போகணும் நினைச்ச உடனே போனோம் என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிடும். யார் கேட்கறாங்க சாமியில கேட்கறாங்க, யார் கேட்கறாங்க ஏன் வெளியே போயிட்டு பேசி கால் வாங்கி அது ஒரு தவறு செய்ய வேண்டும் என்ற சோதனை. தவறு செய்ய வேண்டும் ஒரு சோதனை தவறு செய்யலாம் அப்படின்னு சோதனை மனு போராட்டம் ஒரு சில பண்ணாங்க போய் தவறு செஞ்சுவாங்க. ஒரு சில நேரம் தவறு இது அவங்க தெரிஞ்ச அசிங்கம் தெரிஞ்ச எனக்கு அங்கே அசிங்கம் அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த தவறை செய்ய மாட்டாங்க. இதுதான் சோதனையில் விழுதல், சோதனையில் விழாமல் இருக்கிறது. நீங்கள் இறைத்துணையோடு இருந்தால் இறைவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து தூய்மையுள்ளவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, சோதனையை வென்றுடுவீங்க. நான் கடவுளை நான் நல்ல பையன், நான் நல்ல பிள்ளை, நான் அதை செய்ய மாட்டேன், நான் கோயிலுக்கு வெளியே போக மாட்டேன், நான் கோயிலுக்கு போக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் நல்லா படிப்பேன் அப்படி அப்படின்னு அவங்க வரும். சோதனை விடுத்து என்ன பண்ணுவாங்க, படிக்க மாட்டாங்க நினைப்பாங்க, நீங்க என்ன உடம்பு சந்தோஷம் சாப்பிட்டு வேற என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா போய் சொல்லிட்டு வேற என்ன வேலை பார்ப்பாங்க. அதாவது சோதனையில விழுந்து கேஸ். அதற்காக நாம் அன்னை மரியாதை போன்று துன்பங்களை உறுதியோடு சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் தூய்மை. தூய்மை என்பது சவால்களோடு வாழ வேண்டும், போராட்டத்தில் வாழ வேண்டும். எப்ப அந்த போராட்டம் முடியும், நாம் இறக்கும் வரை இந்த போராட்டம் முடியவே கிடையாது. நாளைக்கு நீங்க சந்தேகம் ஆனா உங்கள் மனதில் போராட்டம் கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறைவனின் பிள்ளை, இறைவன் சார்பாக அல்லது சாத்தன் சார்பாக நம்ம முடிவெடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். நாம இந்த போராட்டத்தை இது இருக்கிற பொழுது சாத்தான் இருக்கும், கடவுளுக்கு பாவம் அவங்க என்ன சொல்லுவாங்க, பேசாத, இந்த கடைக்கு போவாத, இந்த கடைக்கு சாலை கடைக்கு போவாத, அங்கே சாப்பிட்டு பாட்டு சொன்னாங்க கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டினேச்சர் காவல் சம்பந்தம் சொல்லிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் தான் சொல்லுங்க, பரவாயில்ல ஜாலியாக இருக்காங்க, பேர் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, உற்சவம் சேர்ந்து போயிடலாம், சந்தோஷமா இருக்காங்க, நேரம் போயிடலாம், நல்ல சந்ததியாக போயிடலாம், இப்படி சந்தோஷமா இருக்கு, 1000 ரூபாய் செலவு பண்ணுறோம். அப்போ வந்து சொல்லுவோம் காவல் சம்பந்தம் நாளைக்கு பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஃபீஸ் வாங்கணும், ஃபீஸ் கொடுக்கணும், சாப்பாடு இல்லை காலையில் சொல்லியிருந்தாங்க, அரிசியில் 10 சொல்லியிருந்தாங்க, 1000 ரூபாய் வாங்கிக்கலாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவோம். அப்போ இந்த பேய்லாம் சொல்லுவாங்க செலவு பண்றாங்க, அப்படியே அவங்க பார்த்து பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பம் போராட்டத்தை வெளியிடுவாங்க, அதை சூழ் பண்ணாதீங்க, ஒரே மன காய்கறி தலைவலி அப்படின்றவங்க உண்மையில எந்த குழப்பத்தில் இருக்கிறீங்க, நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தில் இருக்கிறார்கள். நாம் அனைவரிடமிருந்து இந்த தூய்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தூய்மை கிடையாது. ஒவ்வொரு நிமிடம் நாம் தூய்மையில் உருவாக்க பழகிக்கொள்ள மரியாதை இந்த தூய்மை அன்னை மதம் எனவே அன்னை மரியை போன்று நாம் நமது இதயத்தை முதலில் யாருக்கு கொடுக்கணும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு
நாம் இறைவன் சொல்வதன்படி இறைவன் கொடுத்த வாக்குறுதிப்படி வாழ வேண்டும். இந்த அழைப்பு திருமணத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கு. உருத்துவம், துறவரம், திருமணம், அதாவது இளைஞர்கள், இளம்பெண்கள், மாணவர்கள் எல்லாருமே அழைப்பு. அம்மா சொல்லுவாங்க, சம்மந்தம் படிக்க முடியுதா? சரிமா படிக்கலாம். அவர் வந்து சொல்லுவாங்க படிக்க நம்ம என்ன பண்றது? வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்துல அரசியல்வாதிகள் கொடுப்பாங்க இல்லையா? நீங்க மட்டும் ஓட்டு பண்ணி வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஆட்சி என்ன பண்ணிடுவாங்க? எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓட்டு போட்டு சொன்னா என்ன பண்ணல? எதுவும் பண்ண மாட்டாங்க. வீட்டு வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க. அது மாதிரி நம்ம கடவுள் என்ன பண்ற? வாக்குறுதி நம்பி வீசக்கூடாது. கடவுளுக்கும் சரி மனிதனுக்கும் சரி வாக்குறுதி நம்பி வீசக்கூடாது. கொஞ்சம் வாக்குறுதி கொடுப்போம், அந்த வாக்குறுதி வாழ முயற்சி எடுக்கணும். நாம் இந்த வாக்குறுதியை எல்லாருமே யாராவது வாக்குறுதி கொடுக்குறீங்களா? எப்ப வாக்குறுதி தெரியுமா? திருமணத்துக்கு பொழுது வாக்குறுதி கொடுத்தீங்க. குழந்தை பிறந்த பொழுது, திருமணத்துக்கு கொடுக்கிற பொழுது என்ன பண்ணுறீங்க? சாதனை கொடுக்குறீங்களா? அதெல்லாம் சொன்னீங்க. ஆனா யாரெல்லாம் சாதனை கொடுக்குறீங்க? கையில கட்டிச்சுக்கிறாங்க. யாரு? சாத்தான். புரியல? பாத்தீங்களா? அதனால சாத்தானை விட்டுவிடுவீங்களா? விட்டுவிடுகிறேன். அதன் மாய காட்சியை விட்டுவிடுவீங்களா? விட்டுவிடுகிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒன்றும் முடியல. யார் தோல்றது? நம்ம தான் தோல்றோம். எனவே இந்த அன்னை மரியின் தூய்மை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டை பின்பற்றி நாமும் அன்னை மரியை கொண்டு தூய்மை உள்ளவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். நம் ஆண்டவருக்கு நிறைவாக ஆசீர்வதிப்பாக ஆமென். Sabe
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய தோழிமான பலி எல்லாம் வல்ல எல்லாம் தந்தைக்கு சாப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மக்களை பாவங்களை ஏற்றெடுத்தோம். தூய ஆவியாரின் ஒளியினால் ஒளிப்பிக்கப்பட்ட எங்கள் புனித கன்னிமரியாவை எடுத்து காட்டினார். உம்முடையவற்றை என்றும் ஆவலாக தேட பாதுகாக்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர்களையும் நன்மையை கண்டு நாங்கள் உண்மை ஏற்புரியவர்களாக கேள்வது மிகச் சிறப்பாக நமது கன்னிமரியாவை கூறுகின்றது. அவரின் நன்றி கலந்த பொருளையா உமது கனிமையை போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையுரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருள்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மணியாய காணலை கலந்து அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இருக்கப்பெருமை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே மறுமாண்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை முடிவின்றி ஒரே குரலால் பாடுவதாவது. ஆண்டவரே, தேவையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே இந்த அமைப்பு அளித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மையும் கேட்டிருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆவியும் இவை மாறாததாக. அவர் பாடுபடுவதால் கனிந்து தம்மை கைகளை பகோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது அதிபர்களிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இரட்டையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்த நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் கொடுக்கின்றோம். திருமணம் என்று நம்முடைய புரிய தகுதலனைகளை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் கருத்திலும் மக்களும் நீங்களை சேர்க்கவே உலகிற்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் கரிஸ், எல்லா திருநிலையினரும் ஆகிய அனைவரோடும் அது திருவை அன்பில் நிறைவுடன் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகங்களையும் ஏற்றவர்கள் எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாய் மரியா அவருடைய கணவரான புதையை சேர்ந்து புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் கொடுத்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பலனுடன் உம்மை நன்றாக இவர் வழியாக எல்லா மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாவரும் கலந்து
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்களின் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுலகம் ஏற்பதற்கு அமைதியும் அளித்ததாக என்றென்றும் வாழ்வாட்சி செய்கின்றவர் நீரே. அவர்களுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பெறுகிறார். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் நமது நெஞ்சங்களை இவரால் நிரப்ப வேண்டும் என்றும் இவரது விருப்பத்திற்கு நாம் முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும் என்றும் நாம் சமுதாயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப உண்மையுள்ளதாக நம்பிக்கையுள்ளதாக அதன் வழியாக அன்னை மரியை போன்று தூய்மை உள்ளதாக வாழ அழைப்பு விடுத்திருந்தார். செம்மறியிலிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோம்.
மாதவர்களை உபயோகம் செய்த புனித சபையாளர்களே, இப்பொழுது நமது அழைப்பை ஃபாதர் அருட்தந்தை சுகம் நாயக் அவர்கள் மதம் தந்தை அவர்களுக்கு லோத்தனை உருளும் தாங்கிய படத்தை பரிசாக அளிக்கிறார். மேலும் நாளை மாலை ஜெபமாலை உபயோகப்படி இருக்கும். இதனை சிறப்பிப்போம். புனித தோமையார் அந்த அன்பில் உள்ளவர்கள் நாளை வந்து முன்னதாக இருந்து ஆலயத்தை சுத்தம் செய்து அழகுபடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நன்றி. அன்புகளே, இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பளிக்கும் நம்பிக்கையளிக்கும் அருளடையாளங்களினால் நிறைவு பெற்ற நாங்கள் நம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவர்கள் இணைந்து
வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் பாதுகாவலர் குரு தந்தை வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே